Good morning. Audio, video ரெண்டுமே clear-ஆ இருக்கா? Can you hear me? Yes, ma'am. Okay. 1 minute. உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு எனக்கு. ம். Okay. So, yes, இன்னைக்கு வந்து நம்ம லாஸ்ட் சாப்டர் அண்ட் ஆல்சோ லாஸ்ட் லெசன் லாஸ்ட் கிளாஸ் எல்லாமே. ஸோ இன்னைக்கு வந்து நான் சம்மரி ஆஃப் த லெசன் வந்து பார்க்கலாம். ஸோ எஸ், மேக் ஷுர் டு லேர்ன், ரிவைஸ் அண்ட் கெட் குட் மார்க்ஸ் இன் யுவர் எக்ஸாம். ஓகேங்களா? எஸ், மோர் தென் 130 லெக்சர்ஸ்க்கு மேலே நம்ம வந்து இந்த அகாடமிக் இயர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இனிஷியலி பார்த்தீங்கன்னா 3 கிளாஸஸ் இருந்துச்சு. அண்ட் தென் நவ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 கிளாஸஸ் பர் வீக் வந்து உங்களுக்கு இருக்கு. ஓகே, ஐ திங்க் ஸோ 6 கிளாஸஸ் பர் வீக் அந்த ஐடியானால தான் வந்து வி வி ஏபிள் டு கம்ப்ளீட் இட் பிஃபோர் டைம். இல்லைனா இட் வுட் ஹேவ் டேக்கன் மார்ச் எண்டு வரைக்கும் வந்து கிளாஸஸ் நடந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஸோ வீக்லி 6 கிளாஸஸ்னால தான் வந்து நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் லைக் 2 மந்த்ஸ் வந்து சேவ் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து நிறைய டைம் வந்து ரிவிஷனுக்காகவும் படிக்கிறதுக்காகவும் கிடைச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சம்மரி ஆஃப் தி லெசன் இம்யூனாலஜி அண்ட் இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்யூனோலாஜியில இம்யூனோ பயாலஜி ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, ஸோ இம்யூனோ பயாலஜினா என்னது? நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் பத்தி படிக்கிற ஸ்டடீஸ் தான் இம்யூனோ பயாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இம்யூனோ பயாலஜி பார்த்தீங்கன்னா ஒரு வாஸ்ட் டாபிக், அது ஒரு கரியரே இருக்கு. ஓகே, ஒரு தனியா ஒரு கோர்ஸே இருக்கு, ஒரு டிகிரியே இருக்கு, இம்யூனோலாஜி சொல்லுவாங்க. இம்யூனோலாஜினா வந்து அவங்களுடைய இம்யூன் சிஸ்டம் பத்தி படிக்கிறது, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஸ்டடீஸே இருக்கு. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஆல்சோ என்ரோல் இன் தட், வெரி குட் ஸ்கோப். ஸோ அதை பத்தி நம்மளுக்கு ஒரு சின்ன பார்ட், அவங்களுடைய இம்யூனோ பயாலஜி கோர்ஸ் இருக்கிற ஒரு புக்ல இருக்கிற சின்ன பார்ட் தான் நம்மளுக்கு வந்து இந்த லெசன்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இம்யூன் சிஸ்டம் பத்தி பேசிக்கா நம்மளுடைய நார்மலா எல்லாருக்கும் வந்து ஒரு தெரிய வேண்டிய விஷயம் என்னதுன்னா இம்யூன் சிஸ்டம் பத்தி. அதனால இத பத்தி ஒரு அவேர்னஸ் ஆக வந்து நம்மளுக்கு போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இம்யூன் சிஸ்டம். ஸோ இந்த லெசன் ஃபுல்லாவே இம்யூன் சிஸ்டம்னா என்ன, அதுல என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் இருக்கு, என்னென்ன செல்ஸ்லாம் இருக்கு, லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ்லாம் என்ன, அப்படிதான் வந்து பார்த்தோமே நம்ம. ஸோ இம்யூன் சிஸ்டம் உடைய வேலை என்னது? டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆஃப் தி பாடி. பாடிக்கு டிஃபென்ஸ், ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வராம அதை அழிக்கிறது, அதை தடுக்கிறது தான் வந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் உடைய மெயின் ஃபங்க்ஷன். ஓகே, நம்ம பாடி பாத்தீங்கன்னா வந்து கான்ஸ்டன்ட்லி எப்பவுமே பாத்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு ஹார்ம்ஃபுல்லான மைக்ரோ ஆர்கனிசம் கான்டாக்ட்ல நம்ம இருந்துகிட்டே தான் இருப்போம். ஓகே, நம்ம நம்ம கண்ணுக்கு அது தெரியாது, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சா நம்ம அதை ப்ரிவென்ட் பண்ணிடுவோம். கரெக்டா? இப்போ வந்து ஏதாவது ரொம்ப அன்கிளீன் ஃபுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும், இது சாப்பிட்டா ஏதாவது உடம்பு சரியில்லாம போயிடும், நம்ம சாப்பிட மாட்டோம். ஓகே, ரொம்ப அன்ஹைஜீனான ஃபுட் இருந்தா, தண்ணீர் ஏதாவது வந்து அன்ஹைஜீனிக் இருந்தா, அந்த மாதிரி இருந்தா நம்ம சாப்பிட மாட்டோம். ஆனா த்ரூ ஏர் வரத வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது அது. கரெக்டா? ஸோ யாராவது வந்து ஸ்னீஸ் பண்றாங்க, இல்லைன்னா வந்து யாராவது ஸ்னீஸ் பண்றாங்க அந்த இடத்துல, நம்ம அதே இடத்துல வந்து டச் பண்ணி நம்மளுடைய ட்ரெஸ், நம்மளுடைய நோஸ்ல வைக்கிறது, நம்மளுடைய வாயில வைக்கிறது, இதெல்லாம் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய இன்ஃபெக்ஷன்லாம் நம்மளுக்கு பரவிடும். ஓகே, ஸோ த்ரூ அவுட் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன வைரஸ், சின்ன பாக்டீரியா, ஓகே, அது ஹார்ம்ஃபுல்லா கூட இருக்கலாம், ஹார்ம்லெஸ்ஸா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டன்டா நம்ம எக்ஸ்போஸ் ஆயிட்டே இருக்கும். ஆனா இவ்வளவு கான்ஸ்டன்ட் எக்ஸ்போஸ் ஆனா நம்ம என்ன டெய்லியா உடம்பு சரியில்லாம போகுது? இல்ல, எப்பயாவது ஒரு வாட்டி. ஓகே, நம்ம இம்யூன் சிஸ்டமால அதை கண்டுபிடிக்க முடியலன்னா தான் வந்து நம்மளுக்கு உடம்பு சரியில்லாம சிம்டம்ஸ் தான் நம்ம பாடியில வருது. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் சிம்டம்ஸ்க்கும் சைனுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஓகே, ஸோ சிம்டம்ஸ்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க சொல்றீங்க, டாக்டர் எனக்கு வந்து கால் வலிக்குது, கை வலிக்குது அப்படின்னு சொல்லி. கரெக்ட்டா? ஸோ அதான் அந்த சிம்டம்ஸும் சைனுக்கும் இருக்கிற வித்தியாசம் வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இட் குட் பி யூஸ்ஃபுல் இன் எனி ஆஃப் தி சினாரியோ. சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து
பேஷண்டே சொல்லுவாங்க எனக்கு கால் வலிக்குது இல்ல கை வலிக்குது அப்படின்னு சொல்லி நம்மளே சொல்றது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க போறீங்க டாக்டர் கிட்ட சொல்றீங்க டாக்டர் கிட்ட எனக்கு கை வலிக்குது இல்ல கால் வலிக்குது டாக்டர், இந்த மாதிரி ஜுரம் இருக்கிற மாதிரி இருக்கு, ஃபீவர் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. டாக்டர் தான் சடனா வந்து இங்க ஏதாவது ஒரு பாடி பார்ட்டை வந்து டச் பண்ணி இங்க வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வலிக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்களா, அது சைன். நம்மளே சொல்றது சிம்டம். டாக்டரே வந்து டயக்னோஸ் பண்ணி இங்க வலிக்குதா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட நிறைய இருக்கும். இங்க ஏதாவது இந்த மாதிரி அவங்க வலிக்குதுன்னு சொன்னா இங்க வலி இருந்தா அவங்களுக்கு கண்டிப்பா இந்த டிசார்டர் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அதை டயக்னோஸ் பண்ணுவாங்க அவங்க கிட்ட. இங்க வலிக்குதா இல்ல டாக்டரே சொல்றது வந்து சைன், நம்ம சொல்றது வந்து சிம்டம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வந்து நம்ம பாடியில டெய்லியுமா ஏதாவது சிம்டம் சைன்ஸ் ஏதாவது வந்துட்டு இருக்கா? இல்ல, எப்பயாவது தான் வருது. சோ இது எதனால வருதுன்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம்னால. இது ஒரு ஆர்கன் சிஸ்டம். எப்படி இப்போ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்கு, டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கு, எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் இருக்கு, அதே மாதிரி இம்யூன் சிஸ்டம். கண்டிப்பா ஒரு ஆர்கன் சிஸ்டம் இருந்தா அதுல என்னது, அது என்னவால மேட் ஆயிருக்கு, ஆர்கனால மேட் ஆயிருக்கு. ஆர்கன் டிஷ்யூவால மேட் ஆயிருக்கு, டிஷ்யூ செல்ஸால மேட் ஆயிருக்கு. நம்ம பாடியில பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா நீங்க அந்த டிஷ்யூஸ் லெசன் நம்ம படிச்சுட்டோம், ரொம்ப நாளுக்கு முன்னாடி நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். என்னதுன்னா நம்ம பாடியில 4 கைண்ட்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கு. எபிதீலியல், கனெக்டிவ், மஸ்குலார், அப்புறமா நர்வஸ். நம்ம பாடியில இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கன் இஸ் மேட் ஆஃப் ஆல் த 4 கைண்ட் ஆஃப் டிஷ்யூ. நம்ம பாடியில எந்த ஆர்கன் எடுத்தாலும் அதுல இந்த 4 கைண்ட் ஆஃப் டிஷ்யூ கண்டிப்பா இருக்கதான் செய்யும். ஓகே, ஒண்ணுத்துல வந்து 3 தான் இருக்கும், ஒண்ணுத்துல 2 தான் இருக்கும், அந்த மாதிரிலாம் இல்ல. எல்லாத்துலயும் நம்ம பாடியில நீங்க கேட்கலாம் மேம், ஓகே கவரிங் எல்லாத்துலயும் இருக்கு, அதான் எபிதீலியல் டிஷ்யூ. கனெக்டிவ் எல்லாத்தையும் இருக்கு, மஸ்குலர் இருக்கு, நர்வஸ் சில பேருக்கு டவுட் வரும். நம்ம பாடியில ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்ல நியூரான்ஸ் இருக்கு. அப்போதான் அந்த பிரெயினுக்கு அங்க இருந்து மெசேஜ் போகும். அப்போதான் நம்ம பாடியே ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேங்களா? சோ இப்போ டைப்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து பார்க்கலாம், எப்படிலாம் நம்ம இம்யூன் சிஸ்டம் டிஃபென்ஸ் பண்ணுதுன்னு. ஓகே, சோ ஒண்ணு வந்து இம்யூனிட்டி. இம்யூனிட்டினா என்னது, நம்ம பாடியை வந்து இன்ஃபெக்ஷனால ப்ரொடெக்ட் பண்றது. செகண்ட் பாத்தீங்கன்னா மெட்டபாலிக் டிஃபென்ஸ். ஏதாவது ஒரு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் நம்ம இன்ஜெஸ்ட் பண்ணிட்டோம்னா ஓகே, அப்போ வந்து அதை பிரேக் டவுன் பண்ணி டாக்ஸிக்கா இருக்கிறத டீடாக்சிஃபை பண்ணி அதை நம்ம அதை வந்து கிளியர் பண்ணிடும். ஓகே, இது மெட்டபாலிக் டிஃபென்ஸ். தேர்டு பாத்தீங்கன்னா ஹீமோஸ்டாசிஸ். சின்னதா கட்டு வருது, அது கூட ஹார்ம்ஃபுல் தானே. சின்னதா கட்டு வருது, பிளட் இதுவாகுது, அந்த பிளட் லாஸ கம்மி பண்றதுல அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் தான். இப்ப அந்த பிளட் லாஸ ப்ரிவென்ட் பண்ணாம அப்படியே அது இதுவாயிட்டே இருந்துச்சுன்னா அது மூலமா நிறைய இன்ஃபெக்ஷன் போக வாய்ப்பு இருக்கு. பிளட் மூலமா, சின்ன கட்டு மூலமா டெட்டனஸ். ஓகே, டெட்டனஸ் இன்ஃபெக்ஷன் என்ன பண்ணும்னா வந்து இப்போ ஏதாவது ஒரு ரஸ்டியான ஏதாவது நைஃப் இருக்கு வச்சுக்கோங்க, அதுல டெட்டனஸ் இருக்கு. ஓகேங்களா, அது வந்து அதுல இருந்து சின்ன கட்டு விழுந்தமோ என்ன ஆகும்னா அந்த நைஃப்ல இருந்து டெட்டனஸ் வந்து பிளட் மூலமா பாடி ஃபுல்லா போயிடும். அதனால டெட்டனஸ் இன்ஃபெக்ஷன் வந்து வரும் எல்லாருக்கும். ஓகே, டெட்டனஸ் இன்ஃபெக்ஷன் வந்தா எப்படி இருக்கும்னா அப்படியே மசில் அப்படியே ஒரு இடத்துல அப்படியே நின்னுடுவாங்க. நான் நிறைய பேரை நான் ஆக்சுவலி பார்த்திருக்கேன். என்னதுன்னா ஜஸ்ட் வந்து லைக் போயிட்டு இருக்கும் போது ஒருத்தவங்க அதே இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. நான் நினைச்சேன் லைக் அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க நின்னு அப்படின்னு சொல்லி. பட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஃப்ரீஸ் எதனால ஆயிட்டு இருக்காங்கன்னா டெட்டனஸ் இன்ஃபெக்ஷனால தான் ஆயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் இருக்கும். இல்ல வேற ஏதாவது டிசார்டர்னால கூட ஆயிருக்கலாம். அப்படியே அதே இடத்துல அப்படியே நின்னுடுவாங்க. இல்ல சில நியூரலாஜிக்கல் டிசார்டர் கூட இருக்கலாம். ஏஜ்டு பர்சன். ஓகே, அப்புறமா அவங்களால படுக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. வெரி 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 டேஞ்சரஸ். அதனால ஏதாவது ஒரு சின்ன கட்டு பட்டாலும் அது ஏதாவது ஒரு பழைய இடத்துக்கு போறீங்க, அங்க போய் வந்து இப்போ ஸ்டோர் ரூம் எங்கேயாவது போறீங்கன்னா அங்க ஏதாவது கட் பட்டா, ஏதாவது கட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு நெயில் உள்ள வந்துருச்சுன்னா, பிளட் வந்துருச்சுன்னா கண்டிப்பா போய் வந்து வித்தின் 1 டே அந்த டேக்குள்ள போய் கண்டிப்பா ஒரு டிடி இன்ஜெக்ஷன், டெட்டனஸ் இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும். வெரி வெரி சேஃப். ஓகேங்களா, அப்பதான் வந்து எந்த ஃபியூச்சர்ல இப்போ டெட்டனஸ் கட் ஆன உடனே அப்பவே இன்ஃபெக்ஷன் வராது. ரொம்ப நாளுக்கு அப்புறமா சில டைம் வருஷங்கள் ஆகும் அது வர்றதுக்கு. அதனால நம்ம என்ன நினைப்போம், ஒண்ணுமே ஆகல எதுவுமே இல்லை அப்படின்னா இல்ல. அதே மாதிரிதான் ரேபிஸும். சின்ன ஏதாவது ஒரு டாக் உடைய பைட்டு ஓகே, இல்லைன்னா வந்து லைட்டா கீறல் பட்டாலும் கண்டிப்பா போய் ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும். 2 இன்ஜெக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா நிறைய இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஐ திங்க் சோ 18 10 இன்ஜெக்ஷன் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இப்பெல்லாம் அதுல 2 இன்ஜெக்ஷன் தான் கரெக்டா போட்டுக்கணும் போய். ஓகேங்களா, இப்ப நிறைய பேர் வந்து டாக்ஸ் கேட்ஸ் அவங்க எல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ ரொம்ப வந்து சேஃபா இருக்கணும். ஓகேங்களா, இதுக்குன்னா நிறைய பேர் ரேபிஸால வந்து இறந்து போறாங்க. ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல அவங்களுக்கு அந்த நாய் கடிச்சு அவங்க இன்ஜெக்ஷன் போடாம ஃபியூச்சர்ல அவங்க வந்து அவங்களுக்கு அது பாதிப்பு வருது.
ஓகே, அந்த ரேபிஸ் இன்ஃபெக்ஷன் உள்ள இருந்து 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 லாஸ்டா நிறைய சிம்டம் வந்து அந்த பர்சன் வந்து ஹி இஸ் டெட். ஓகே, ஸோ டிசீசஸ் ஆர் வெரி 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 டேஞ்சரஸ். இப்போ ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ். இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு பாடியில் ஏதோ ஒரு வேலை செய்யறோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கு. ஸ்ட்ரெஸ்டா இருக்கும் போது எப்படி இருக்கும்? நம்ம சும்மா வேலை செஞ்சாலே ஸ்ட்ரெஸ் ஆயிடுமா? இல்ல, நம்ம பாடியில ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் தான் ரிலீஸ் ஆகும். அந்த டைம் அதை வந்து நம்ம சமாளிக்கிறது, அது கூட தான் ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். பிசிக்கலி டிஃபென்ஸ் மட்டும் இல்ல, மென்டலி டிஃபென்ஸ் பண்ணாலும் வந்து அதுவும் ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம்ல வரும். ஸோ இம்யூனிட்டி, மெட்டபாலிக் டிஃபென்ஸ், ஹீமோஸ்டாசிஸ், அப்புறமா ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ்பிளைன் தி டைப்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஸோ தீஸ் ஆர் தி 4 டைப்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம். இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா யாரு? இம்யூனிட்டி தான். ஓகே, இப்போ நம்ம இம்யூன் சிஸ்டம்க்கு வரலாம். ஸோ இம்யூன் சிஸ்டம்னா என்னது? நிறைய செல், டிஷ்யூ, ஆர்கன், அப்புறமா நிறைய நிறைய கெமிக்கல்ஸ், ஹார்மோன்ஸ் எல்லாமே சேர்ந்து எல்லாமே டுகெதரா ஒர்க் பண்ணி நம்ம பாடியை வந்து எந்த இன்ஃபெக்ஷன்ல இருந்து என்ன பண்ணும்? டிஃபெண்ட் பண்ணும். அதுதான் இம்யூன் சிஸ்டம். ஓகே, ஒரு சிஸ்டமா மாறி நம்மளுடைய பாடியில ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தா, அது ஏதாவது ஒரு டிசீஸ் வந்தா அதை வந்து அது தடுக்கும், அழிக்கும். ஸோ எப்படி அழிக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஏதாவது நம்ம பாடியில ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் வந்திருக்கு. அது பாக்டீரியா இருக்கலாம், வைரஸ் இருக்கலாம், ஃபங்கை இருக்கலாம், புரோட்டோசோவாவா இருக்கலாம். ஓகே, அது வந்த உடனே அது கண்டுபிடிக்கும், ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ் பண்ணும், அப்புறமா வந்து அதை அழிக்கும், டிஸ்ட்ராய் பண்ணும். பேத்தோஜனை இங்க பாருங்க, ஃபாரின் சப்ஸ்டன்ஸ்னா நம்மளுடைய செல், நம்ம பாடிக்கு அது பிலாங் பண்ணாம வேற எங்கேயாவதுல இருந்து வருதுன்னா அதான் ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இப்போ பேத்தோஜன் என்னதுன்னா, நம்ம பேத்தோஜென்னா வந்து நம்ம பாடிக்கு அது ஹார்ம்ஃபுல் கொடுக்குதுன்னா, ஓகே, அதுதான் வந்து பேத்தோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ரெகனைஸ் பண்ணும், டிஸ்ட்ராய் பண்ணும், அதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கும்? அது மெமரி செல் வச்சுக்கும். மெயின் திங். ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, இன்னைக்கு சோ இந்த பர்சனுடைய லைஃப் டைம்ல டைஃபாய்டோட பாக்டீரியா வந்திருக்கு. ஓகே, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறேன். அப்போதான் நெக்ஸ்ட் டைம் அந்த டைஃபாய்டு பாக்டீரியா வரும்போது அவங்க அந்த பர்சனுக்கு ஒரு சிம்டமும் வராம, லைட்டா நீங்க சம்டைம் ஃபீல் பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, சடனா வந்து லைட்டா ஃபீவர் வர மாதிரி இருக்கும். ஃபீவர் வர மாதிரினா லைட்டா வந்து கண்ணெல்லாம் சூடாகுற மாதிரி இருக்கும், அப்புறமா குளிர ஆரம்பிக்கும். அப்போ ஏன் அந்த மாதிரி நடக்குதுன்னா வந்து நம்ம பாடி வந்து ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன்ல இருந்து அதை வந்து சண்டை போட்டுட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, சடனா ஒரு கோல்ட்னஸ் வரும். ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னா வந்து நம்ம பாடி ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்குன்னு. ஃபீவர் இஸ் த பெஸ்ட் சிம்டம் ஃபார் தட். ஓகே, ஃபீவர் எதுக்கு வருதுன்னா நம்ம பாடி வந்து சண்டை போட்டுட்டு இருக்கு இன்ஃபெக்ஷனுக்கு அகெயின்ஸ்ட், அதனாலதான் ஃபீவர் வருது நம்மளுக்கு. ஃபீவர் இருந்தா கண்டிப்பா என்ன பண்ணுவோம்? நம்ம ரெஸ்ட் பண்ணுவோம். நம்ம பாடி வந்து நம்ம கிட்ட சொல்லுது, நீ ரெஸ்ட் பண்ணு, அப்போதான் வந்து என்னால வந்து நான் சண்டை பண்ண முடியும், அந்த மாதிரி. ஓகே, அப்புறமா நம்ம பாடியில இருக்கிற அந்த ஃப்ளூயிட் பேலன்ஸ் கூட இம்யூன் சிஸ்டம் பாத்துக்கும். ஓகேங்களா? இதுக்குன்னா எல்லா ஆக்சுவலி இம்யூன் சிஸ்டமும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க் சொல்லுவாங்க. இது சிம்பிளா கண்டிப்பா இல்ல. அதை ரெகக்னைஸ் பண்ணுது, டிஸ்ட்ராய் பண்ணுது, இவ்வளோ செல் வச்சிருக்கு, இவ்வளோ செல்ஸ் வச்சிருக்கு, இவ்வளோ டிஷ்யூஸ் வச்சிருக்கு, அப்புறமா வந்து மெமரி வச்சிருக்கு. இவ்வளோ காம்ப்ளெக்ஸான விஷயம் எல்லாம் வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டம் பண்ணுது. அதனால இம்யூன் சிஸ்டம் நம்ம காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் எல்லாம் காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் நிறைய காம்பனன்ட் சேர்ந்து வேலை செய்யுது. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து லிம்பாய்டு ஆர்கன் ஆஃப் இம்யூன் சிஸ்டம். லிம்பாய்டு ஆர்கன்ஸ் என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் இருக்கு இம்யூன் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா வந்து, லிம்பாய்டு ஆர்கன்ஸ் ஆர் தி ஆர்கன்ஸ் வேர் இம்யூன் சிஸ்டம்க்கு தேவையான செல்ஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். அங்கதான் ப்ரொடியூஸ் ஆகும், மெச்சூர் ஆகும், அப்புறமா ஆக்டிவேட்டும் ஆகும். ஓகே, நான் இதை 2 கேட்டகரி சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஒன்னு வந்து பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன், இன்னொன்னு வந்து செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன். பிரைமரி லிம்பாய்டு ஆர்கனோட இன்னொரு நேம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எஸ், சென்ட்ரல் லிம்பாய்டு ஆர்கன் கூட சொல்லுவாங்க. ஓகே, செகண்டரி லிம்பாய்டு ஆர்கனை பெரிஃபரல் லிம்பாய்டு ஆர்கன் கூட சொல்லுவாங்க. சென்ட்ரல்ல இருக்கு, பெரிஃபரல்ல இருக்கு, சைட்ஸ்ல இருக்கு. ஓகே, ஸோ பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன்ல பாத்தீங்கன்னா வந்து இம்யூன் சிஸ்டம் உடைய செல்ஸ், இம்யூன் செல்ஸ்ன்னு சொல்லுவோம், அது ஃபார்மும் ஆகும், அங்க மெச்சூரும் ஆகும். ஓகே, 2 தான் இருக்கு பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன். ஒன்னு வந்து போன் மேரோ, அப்புறமா வந்து தைமஸ். ஓகே, போன் மேரோல பாத்தீங்கன்னா எல்லா பிளட்ல இருக்கிற செல்ஸும் ஃபார்ம் ஆகும். ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ், பிளாஸ்மா செல்ஸ் எல்லாமே வந்து அங்க ஃபார்ம் ஆகும். ஓகே, அதுல இருக்கிற ஸ்டெம் செல்ல இருந்து தான் ஃபார்ம் ஆகும். போன் மேரோல ஸ்டெம் செல்னு ஒண்ணு இருக்கும். அதுல இருந்து தான் என்ன ஃபார்ம் ஆகும்? நிறைய பிளட் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்.
ஓகே, இதுல பி லிம்போசைட், டி லிம்போசைட், இது இம்யூன் சிஸ்டம்க்கு தேவையான செல். பி லிம்போசைட், டி லிம்போசைட் ரெண்டுமே அங்கதான் ஃபார்ம் ஆகும். அதுல பி லிம்போசைட் மட்டும் அங்க மெச்சூர் ஆகும். ஓகே, அதுக்கு என்னென்ன பண்ணணும், நீ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணணும் சொல்லி தருவாங்க, மெச்சூர் ஆகும். டி லிம்போசைட் மட்டும் என்ன பண்ணும்னா, அந்த போன் மேரோல இருக்க போன் மேரோ டி லிம்போசைட்டை பிளட்ல போட்டுரும். பிளட் மூலமா வந்து தைமஸ்க்கு வந்து தைமஸ் வந்து அதை மெச்சூர் பண்ணும். ஓகே, அதனால அந்த டி லிம்போசைட், பி லிம்போசைட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இம்யூன் சிஸ்டம் உடைய செல்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி லிம்போசைட், அப்புறமா வந்து லிம்போசைட்ல ரெண்டு இருக்கு. ஒன்னு பி லிம்போசைட், அப்புறமா டி லிம்போசைட். பி செல், டி செல் சொல்லுவாங்க. அப்புறமா சில மேக்ரோபேஜஸ். ஓகே, சொன்னால சில மோனோசைட்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஃபாரின் ஆர்கனிசம் வந்து அதை சாப்பிட்ரும், ஃபேகோசைட்டிக்கா இருக்கும். ஓகே, சாப்பிட்டு அது என்ன பண்ணும், ஆக்டிவேட் பண்ணிவிடும். யார, டி லிம்போசைட்டையும் பி லிம்போசைட்டையும் சொல்லணும், இங்க ஏதோ ஒரு பேத்தோஜன் வந்திருக்கு, ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் வந்திருக்கு, நான் எவ்வளவு முடியுதோ நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், பட் யூ ஆல்சோ நீட் டு ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ லிம்போசைட்ஸ் தான் பாத்தீங்கன்னா வந்து மெயினான இம்யூன் செல். ஓகே, நம்மளோட இம்யூனிட்டிக்கு மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட இருக்கு, லிம்போசைட்ஸ் கிட்ட தான். இவங்க எங்க இருந்து வராங்க, கண்டிப்பா போன் மேரோ. போன் மேரோல இருந்து ப்ரொடியூஸ் எங்க ஆறாங்க, ஃபார்ம் எங்க ஆறாங்க, போன் மேரோ. போன் மேரோடைய ஸ்டெம் செல்ல ஃபார்ம் ஆறாங்க. ஓகே, அவங்க அன்டிஃபரன்ஷியேட்டடா இருப்பாங்க, அன்லிமிட்டடா அப்படியே ஃபார்ம் ஆயிட்டே இருப்பாங்க. அப்போ கரெக்டா பாத்தீங்கன்னா பி லிம்போசைட் அங்க மெச்சூர் ஆகும், டி லிம்போசைட் வந்து தைமஸ்க்கு போய் மெச்சூர் ஆயிடும். ஸோ ரெண்டு மெயின் கேட்டகரி இருக்கு, பி லிம்போசைட், டி லிம்போசைட். பி லிம்போசைட்டை பி செல் சொல்லுவாங்க. ஒன் மினிட், சாரி. இப்போ பி லிம்போசைட்டை பி செல் சொல்லுவாங்க. இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னது, பி லிம்போசைட் எந்த இம்யூன் சிஸ்டம்ல ரெண்டு டைப் ஆஃப் இம்யூன் சிஸ்டம் நம்ம படிச்சிருக்கோம். என்னது, ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ், அப்புறமா வந்து செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் இன்னொரு நேம் ஞாபகம் இருக்கா, எஸ், ஹியூமோரல் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஓகே, இதுக்கு இது பிளட்டும் இதுல வந்து ஒரு டேக் பார்ட் பண்றதுனால பிளட்டை நம்ம ஹியூமர்னு சொல்லுவோம். அதனால ஹியூமோரல் இம்யூன் ரெஸ்பான்ஸ் கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ்ல எந்த மெயின் செல் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னா பி லிம்போசைட். பி லிம்போசைட் என்ன பண்ணுன்னா வந்து அதோடைய பிளாஸ்மா செல்ஸை ஆன்டிபாடிஸா ப்ரொடியூஸ் பண்ணி ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன், ஏதாவது ஒரு ஆன்டிஜன் வந்தா அதை அழிக்கிறதுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அதுல நிறைய ரிசப்டார் கூட இருக்கும். நான் சொன்னல ஆன்டிஜென் ரிசப்டார் இருக்கும். அப்போதான் கரெக்டா அந்த ஆன்டிஜென் இதுல அட்டாச் ஆன உடனே அதை அழிச்சு இது பண்ணிடும். ஓகே, அண்ட் ஆல்சோ இது என்ன பண்ணும், மெமரி செல் கூட வச்சுக்கும். பி லிம்போசைட் தான் மெமரி செல் வைக்குது, டி லிம்போசைட் மெமரி செல் வைக்கல. ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், எக்ஸாம்ல கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, விச் லிம்போசைட் கீப் தி மெமரி செல். யார் மெமரி செல் வச்சிருக்காங்க, பி லிம்போசைட் தான் மெமரி செல் வச்சிருக்காங்க. ஏன், ஃபியூச்சர் ப்ரொடெக்ஷனுக்காக. அப்புறமா பிளாஸ்மா செல் ரெண்டு இருக்கு பி லிம்போசைட்ல, பிளாஸ்மா செல், மெமரி செல். பிளாஸ்மா செல் ஆன்டிபாடிஸ் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு செகண்ட்க்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுவே வந்து நீங்க இந்த மெமரி செல் வச்சுக்கலாம், ஜஸ்ட் மெமரி மட்டும் வச்சுக்கோ அது. பட் அதுதான் ரொம்ப மெயினான ஃபங்க்ஷனே பிளே பண்ணுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டி லிம்போசைட், இல்லைன்னா டி செல் சொல்லுவாங்க. இது எங்க மெச்சூர் ஆகும் சொல்லியிருக்கேன், ப்ரொடக்ஷன் இன் போன் மேரோ, பட் மெச்சூரேஷன் இன் தைமஸ். ஓகே, மெயின் நிறைய வாட்டி இதை நான் நிறைய மல்டிபிள் டைம்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல நிறைய கிளாஸ் எடுக்கும்போது ரிப்பீட் பண்றேன். என்னது, பி லிம்போசைட் போன் மேரோ, போன் மேரோ, டி லிம்போசைட் தைமஸ் அதோட மெச்சூரேஷன் வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஃபங்க்ஷன் என்னதுன்னா வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸ் அதை ரெகுலேட் பண்ணும். அப்புறமா செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியை வந்து செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியில வந்து இது ரோல் பிளே பண்ணும். இது பி லிம்போசைட் மாதிரி ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி கில் பண்ணாது. இது டைரக்டா ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அதை டைரக்டா போய் கில் பண்ணிடும். அதுகிட்ட ஒரு செல் இருக்கும், அதான் வந்து சைட்டோடாக்சிக் செல்லுன்னு சொல்லுவாங்க, இல்ல கில்லர் டி செல் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா, ஏதாவது இன்ஃபெக்டட் செல் இருந்துச்சுன்னா, இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அதை டக்குன்னு போய் அதை அழிச்சு கில் பண்ணிடும். ஓகே, அப்புறமா இன்னொரு கைண்ட் ஆஃப் செல்ஸ் கூட இருக்கு டி லிம்போசைட்ல, அது ஹெல்பர் டி செல்னு சொல்லுவாங்க. ஹெல்பர் டி செல் என்ன பண்ணுன்னா வந்து நம்ம பாடியில இருக்கிற டி செல்லையும் பி செல்லையும் ரெண்டுத்தையும் ஆக்டிவேட் பண்ணிவிடும். ஓகே, உங்களுக்கு வேலை வந்துருச்சு, எஸ் ஆக்டிவேட் ஆங்க, அப்போதான் வந்து நம்ம அழிக்க முடியல, நம்ம பாடியில இன்ஃபெக்ஷன் நடந்துரும் அப்படின்னு சொல்லி ஆக்டிவேட் பண்ணிவிடும். அப்புறமா தேர்ட் ஒன் சப்ரஸால் டி செல். வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹையா இருக்கும்,
இம்யூன் ரெஸ்பான்ஸ் அது என்ன பண்ணும், ரெகுலர் பண்ணிவிடும். வேலை முடிஞ்சிருச்சு, இப்போ நார்மலா ஆயிடுங்க அப்படின்னு சொல்லி. எப்பவுமே ஹையாவே இருந்தா என்ன ஆகும், பாடிக்கு ஏதாவது ஒரு நம்மளுடைய செல்ஸ் அதை வந்து அழிக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஹையா இருக்கும் போது வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹையா இருக்கிறத ரெகுலேட் பண்ணி லோ கரெக்டான லெவலுக்கு வந்து அது கொண்டு வந்துடும். ஸோ டி லிம்போசைட்ல எத்தனை கைண்ட் ஆஃப் செல்ஸ் இருக்கு, 3 செல்ஸ் இருக்கு. சைட்டோடாக்சிக் டி செல் இல்லைன்னா வந்து கில்லர் டி செல், டிசி இல்லைன்னா டிகே சொல்லுவாங்க. ஓகே. அப்புறமா செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா வந்து ஹெல்பர் டி செல்னா டிஹெச்ன்னு சொல்லுவாங்க. சப்ரஸார் டி செல் டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஒன்னும் இல்ல, ஹெச் ஹெல்பர், எஸ் சப்ரஸார், சி சைட்டோடாக்சிக், கே கில்லர். ரெண்டுமே ஒண்ணுதான், சைட்டோடாக்சிக் கில்லர் ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே, ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ ஹெல்பர் உங்களுக்கு எய்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டிசீசஸ் தான் எல்லாமே வந்து தே டெலிட்டட் ஃபார் யூ. ஸோ ஹெல்பர் டி செல்ல பாத்தீங்கன்னா இந்த எய்ட்ஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கும்ல, அதுல என்ன பண்ணும்னா அந்த வைரஸ் ஹெச்ஐவி வைரஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பாடிக்குள்ள வந்த உடனே டி ஹெல்பர் செல்ல தான் அழிக்கும். அப்ப என்ன பண்ணும், டி ஹெல்பர் செல் எல்லாம் அழிஞ்சிருச்சுன்னா பி செல்க்கும் டி செல்க்கும் இன்ஃபர்மேஷன் போகாது, ஆக்டிவேட் ஆகாது. அந்த வைரஸ் ஃபுல்லா நம்ம பாடி எஃபெக்ட் பண்ணி அவ்வளவுதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஆன்டிஜென். ஆன்டிஜென்னா வந்து ஏதாவது ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் நம்ம இம்யூன் சிஸ்டம் ட்ரிகர் பண்ணி விடுதுன்னா, நம்மளோட இம்யூன் ரெஸ்பான்ஸை ட்ரிகர் பண்ணுதுன்னா அதான் ஆன்டிஜென் சொல்லுவாங்க. ஓகே. ஆன்டிஜென்னா பேத்தோஜென் மாதிரி, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஏதாவது ஒரு வெளியில இருந்து பாக்டீரியா, வெளில இருந்து என்ன வரும் நம்ம பாடிக்கு, பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, புரோட்டோசோவா, நிறைய ரிங் வார்ம்ஸ், அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் தான் வர வாய்ப்பு இருக்கு. அதுதான் ஆன்டிஜென்னு சொல்லுவாங்க. அது வந்த உடனே நம்ம இம்யூன் சிஸ்டம் என்ன டக்குன்னு அப்படியே ட்ரிகர் ஆயிட்டு அதை அழிக்க ட்ரை பண்ணிடும். ஆன்டிஜென் யூஸ்வலி புரோட்டீனா இருக்கும், சம்டைம்ஸ் அது பாலிசாக்கரைடா கூட இருக்கலாம். ஓகே. ஸோ ஆன்டிஜென் பாத்தீங்கன்னா வந்து நம்ம பாடி கண்டிப்பா ஃபாரினா தான் இருக்கணும், ஃபாரின் சப்ஸ்டன்ஸா இருக்கணும் நம்ம பாடிக்கு. ஆன்டிஜனோட மாலிகுலர் வெயிட் வந்து 10,000 டால்டன் இருக்கணும். அப்புறமா அது காம்ப்ளெக்ஸா இருக்கணும். சிம்பிளா இருந்தா நம்ம பாடி சீக்கிரமா அழிச்சிரும். அதை காம்ப்ளெக்ஸா இருந்தா தான் அதையும் அதை ப்ரொடெக்ட் பண்ண முடியும், இன்ஃபெக்டன் உள்ள உள்ள வந்து இன்ஃபெக்ட் பண்ண முடியும். ஓகே. 6 ஒன் பாத்தீங்கன்னா வந்து ஆன்டிபாடிஸ் இல்லைன்னா இம்யூனோகுளோபுலின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை. ஸோ ஆன்டிபாடிஸ் என்னது, ஆன்டிஜனுக்கு அகெயின்ஸ்டா ரெஸ்பான்ஸ் கொடுக்குது, அகெயின்ஸ்டா வேலை செய்யுதுன்னா அதான் ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே. ஆன்டிபாடிஸ்ல 4 பாலிபெப்டைடு செயின் இருக்கு. 2 ஹெவி செயின், பெருசா இருக்கும்ல நீளமா இருக்கும்ல அது 2 ஹெவி செயின், 2 லைட் செயின், ஷார்ட்டா இருக்கிறது 2 லைட் செயின். ஓகே. அப்புறமா அதுல கான்ஸ்டன்ட் ரீஜியன், வேரியபிள் ரீஜியன் சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா, எஃப்சி ரீஜியன், அப்புறமா வந்து ப்ராங்ஸ் ரீஜியன். எஃப்சினா கான்ஸ்டன்ட், மேல டிப்ல மட்டும் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஷேப் எல்லாம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் ஆன்டிபாடிஸ்க்கு. ஒண்ணுல்ல, இது வந்து ஹெவி செயின், இது லைட் செயின். இங்க பாத்தீங்கன்னா வந்து வேரியபிள் ரீஜியன், இதெல்லாம் கான்ஸ்டன்ட் ரீஜியன். ஏன் இதை வேரியபிள் ரீஜியன் சொன்னாங்கன்னா ஒரு ஒரு ஆன்டிபாடிஸ்க்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இது சம்டைம்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம், ஓகே, சம்டைம்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம், சம்டைம்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, இட் டிபெண்ட்ஸ். எதுல இது டிபெண்ட் ஆயிருக்குன்னா ஆன்டிஜன் தான். ஆன்டிஜன் வந்து இந்த ஷேப்ல இருந்துச்சுன்னா, இந்த ஷேப்ல இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும், கிரீன் கலர்ல வரையறது ஆன்டிஜன். இந்த மாதிரி ஷேப்ல இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும் ஆன்டிபாடி. ஆன்டிஜன் இந்த மாதிரி ஷேப்ல இருந்து ஆன்டிபாடி இப்படி இருக்கும். இங்கதான் ஆன்டிபாடி ஆன்டிஜன் வந்து அட்டாச் ஆகும். அட்டாச் ஆனா என்ன பண்ணா இந்த ஆன்டிபாடி இதை அழிச்சிரும். ஓகே. ஆன்டிபாடிஸ் ஃபர்ஸ்ட் தேடிக்கிட்டே போகும், ஆன்டிஜன் கிடைச்சுன்னா டக்குன்னு அதை அட்டாச் பண்ணிக்கிட்டு அழிச்சிரும் அது. ஓகேங்களா. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸும் இருக்கு உங்களுக்கு நான் வந்து எஸ் உங்களுக்கு வந்து நான் ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, கேம்டி கேம்டி. ஸோ GAMDE கேம்டி. ஸோ IgG IgA IgM IgE IgD IgE 5 டைப்ஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸ் இருக்கு. ஏன் நான் வந்து நான் ரேண்டமா கூட சொல்லி கொடுத்துருக்கேன்ல, வேற கேம்டு கூட சொல்லியிருக்கலாம். ஏன் நான் உங்களுக்கு கேம்டி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா ஹையஸ்ட்ல இருந்து லோவஸ்டுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். IgG அதிகமா இருக்கும், அதை விட கம்மி IgA, அதை விட கம்மி IgM, அதை விட கம்மி IgE IgD, அதை விட கம்மி லாஸ்ட் IgE.
ஓகே. ஐஜிஜி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் சொல்லியிருக்கேன்ல, பிளசன்ட் 75% இதுதான் இருக்கும். மோஸ்ட் அபண்டன்ட். அப்புறமா குழந்தை வந்து மதரோடைய ஊம்ல இருக்கும்போது பிளசண்டா வழியா மதர்ல இருந்து ஐஜிஜி குழந்தைக்கு வரும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஞாபகம் இருக்கா? அப்புறமா ஐஜிஏ எங்கெங்கெல்லாம் இருக்கும்? நம்மளுடைய சலைவால, நம்மளுடைய டியர்ஸ்ல. ஓகே. அப்புறமா வந்து மதரோடைய பிரெஸ்ட் மில்க்ல இருந்து வந்து ஐஜிஏ ஆன்டிபாடிஸ் குழந்தைக்கு குறைக்கும், நம்மளதுலயும் இருக்கும். ஓகே. ஐஜிஎம் ஐஜிஎம் பத்தி உங்களுக்கு கொடுக்கல, அதனால வேண்டாம். ஐஜிஏ ஐஜிஜி வேற வேற லெசன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அதை நான் கம்பைன் பண்ணி உங்களுக்கு இப்போவே இங்க சொல்லிடுறேன். ஐஜிஇ பாத்தீங்கன்னா வந்து அலர்ஜில யூஸ் ஆகும். ஓகே. நான் சொல்லல அலர்ஜி அலர்ஜி ஜி ஜி அலர்ஜில இ இருக்கு, ஐஜிஇலயும் இ இருக்கு. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. கேட்பாங்க விச் ஆஃப் தி ஆன்டிபாடிஸ் பிளேஸ் அ ரோல் இன் அலர்ஜி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நிறைய ஆன்டிபாடிஸோட நேம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைம்ல உங்களுக்கு இந்த ட்ரிக் ஞாபகம் வரணும். ஏன் வந்து ட்ரிக் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம யூஸ் பண்றோம்னா, படிச்சிருவோம் நம்ம, டசன்ட் மீன் யூ டோன்ட் ஹாவ் அ மெமரி பவர். ஓகே. மெமரி பவர் இல்லாதவங்களுக்கு தான் ட்ரிக் அப்படிலாம் இல்ல. படிச்சத ட்ரிக் இருந்துச்சுன்னா, என்னது, நம்ம படிச்சது ஒரு 80% ஞாபகம் இருக்கலாம் எக்ஸாம் போய். ஆனா ட்ரிக் இருந்தா 101% நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். 100% நம்ம ஷுவரா தான் இருப்போம் அதான் ஆன்சர். பிகாஸ் வி லேர்ன்ட் து ட்ரிக். அதுவும் ட்ரிக் பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி படிச்சா மட்டும் பத்தாது. எப்பெல்லாம் நீங்க படிக்கிறீங்களோ அந்த சேம் டாபிக், அந்த டைம் அந்த ட்ரிக்கும் ஞாபகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் ஞாபகம் இருக்கும். ஏன்னா ஞாபகம் இருக்காது ட்ரிக். சோ நான் ரொம்ப ரொம்ப பழைய பல ரொம்ப ரொம்ப ஓல்டு, ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப வந்து இயர்ஸ்க்கு முன்னாடி படிச்ச ட்ரிக் இது. இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. பிகாஸ் நான் அதை மல்டிபிள் டைம்ல ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த ட்ரிக். ஓகே. அந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்புறமா டைப்ஸ் ஆஃப் இம்யூன் ரெஸ்பான்ஸ் ரெண்டு இருக்கு. நான் ஸ்பெசிபிக், அப்புறமா ஸ்பெசிபிக். நான் ஸ்பெசிபிக்னா என்னது? ஏதாவது ஒரு பேத்தஜன் பாடிக்குள்ள வந்தா டக்குன்னு வந்து அதை அழிக்கிறது, இது பண்றது. ஓகே. அதுக்கு வந்து தெரியாது இது பாக்டீரியா தான், இது வைரஸ் தான், இது ஃபங்கை தான் அப்படின்னு. வந்த உடனே அதை அழிக்கணும் அப்படின்னு தான் வந்து வேலை செய்யும். அதுவே ஸ்பெசிபிக் இம்யூன் சிஸ்டம் அது ஸ்பெசிபிக்கா அதை கண்டுபிடிச்சு பார்க்கும், மெமரி செல் என்கிட்ட இருக்கா இல்ல, அப்பனா வந்து இதை நான் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க ஆரம்பிக்கணும். ஆன்டிஜென் ஸ்பெசிபிக்கா இருக்கும். பாக்டீரியா தான் பாக்டீரியால இந்த நிமோனியாவோட பாக்டீரியானா இதை இப்படி அழிக்கும், டைஃபாய்டோட பாக்டீரியானா இப்படி அழிக்கும். ஓகே. அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா இருக்கும். அதான் ஸ்பெசிபிக் இம்யூன் ரெஸ்பான்ஸ் சொல்லுவாங்க. இதுல ரெண்டு இருக்கு, செல் மீடியேட்டட், ஆன்டிபாடி மீடியேட்டட். ஓகே. சோ எதுக்கு என்ன டைப்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப கேட்பாங்க எக்ஸ்பிளைன் த டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்பெசிபிக் இம்யூன் ரெஸ்பான்ஸ். அப்ப அதுக்கு செல் மீடியேட், ஆன்டிபாடி மீடியேட்டட்னு உங்களுக்கு தெரியணும். செல் மீடியேட்னா யாரு? இதுல யார் ஒர்க் பண்ணுவா? டி லிம்போசைட். டி லிம்போசைட்ல எத்தனை கைண்ட் ஆஃப் செல்ஸ் இருக்கு? டி ஹெல்பர் டி செல், சைட்டோடாக்சிக் இல்ல கில்லர் டி செல், அண்ட் தென் தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா சப்ரஸர் டி செல். கில்லர் டி செல் என்ன, ஹெல்பர் டி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? ஹெல்பர் டி செல் இதை ஆக்டிவேட் பண்ணி விடும். கில்லர் டி செல் என்ன பண்ணும்? அதை போய் அழிச்சிட்டு வரும். ஓகே. அப்புறம் முடிஞ்ச உடனே வேலை சப்ரஸர் டி செல் அதை வந்து ரெகுலேட் பண்ணிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹியூமோரல் ஆன்டிபாடி, ஹியூமோரல் இம்யூனிட்டி இல்ல ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி. ஸோ இதுல என்ன பண்ணுனா, பேத்தஜன் வந்த உடனே ஹெல்பர் டி செல் வந்து ஆக்டிவேட் ஆகி பி லிம்போசைட் கிட்ட சொல்லும் பேத்தஜன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. பி லிம்போசைட் வந்து அதுக்கு அகெயின்ஸ்டா அதுக்கு அகெயின்ஸ்டா ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து அழிக்கும் பேத்தஜனை. ஓகே. ஸோ டைப்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி இருக்குன்னா, காடே கொடுத்த நேச்சுரல் இம்யூனிட்டி, அப்புறமா நம்ம லைஃப் டைம்ல வருது அக்வயர்ட் இம்யூனிட்டி. ஸோ நேச்சுரல் இம்யூனிட்டி ஒரு இன்னொரு பேர் என்னதுன்னா இன்னேட் இம்யூனிட்டி. ஓகே. நம்ம பர்த்ல இருந்தே நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே. அது நான் ஸ்பெசிபிக், எந்த மெமரியும் இருக்காது. பர்த்லயே வந்து நம்மளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்துருமா? இல்ல. ஓகே. எந்த ஸ்பெசிபிக்கும் இருக்காது, எந்த இன்ஃபெக்ஷனும் இருக்காது. காட் நேச்சுரலா உனக்கு அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்தா உனக்கு இம்யூனிட்டி இருக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்து அனுப்புறது தான் வந்து நேச்சுரல் இம்யூனிட்டி. இதுல 3 இருக்கு, பிசிக்கல் பேரியர், பாகோசிட்டிக் செல், அப்புறமா காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம். பிசிக்கலா நம்மளுடைய பாடியில என்னென்ன நேச்சுரலா பிசிக்கலா என்னென்ன பேரியர்ஸ்லாம் இருக்கு? ஸ்கின் ஒரு பேரியர் ப்ரொடெக்ஷனுக்காக, மியூக்கஸ் ஒரு பேரியர், கரெக்ட் தானே? அப்புறமா சீலியா ஒரு பேரியர். ஓகே. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா பாகோசைட்டிக் செல். ஓகே. இது ஃபர்ஸ்ட் பேரியரை இது பண்ணி செகண்ட் வந்து உள்ள வந்துருச்சுன்னா மைக்ரோஃபேஜஸ் செல் இருக்கு, அதை வந்து சாப்பிட்டு அழிச்சிடும். ஓகே. இல்ல தேர்ட் ஒன் காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஏதாவது வந்து சில புரோட்டீன்ஸ் கூட அதை அழிச்சிரும், இல்ல ஸ்டொமக்கோடைய ஆசிட் அதை அழிச்சிரும். ஓகேங்களா?
இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அக்வயர்டு. லைஃப் டைம்ல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு என்ன ஆகும், மெமரி, இந்த இம்யூனிட்டி வந்து நம்ம அக்வயர்டு இம்யூனிட்டி ஆக்டிவேட் ஆகும். டைஃபாய்டு வைரஸ் வந்து டைஃபாய்டோட பாக்டீரியா வந்திருக்குன்னா, ஓகே டைஃபாய்டு பாக்டீரியா வந்திருக்குன்னு சொல்லி அப்போ மெமரி வந்து மெமரி டெவலப் பண்ணி அப்போ புதுசா டெவலப் ஆகிறது அக்வயர்டு இம்யூனிட்டி. இது கண்டிப்பா என்னது ஸ்பெசிபிக் தான். டைஃபாய்டோட பாக்டீரியா ஒரு வாட்டி வந்துருச்சுன்னா அதுக்கு இன்ஃபெக்ஷன் என்னென்ன பண்ணும் அதுக்குன்னு தெரியும், மெமரி வச்சுப்போம். இப்போ வேற ஏதாவது நிமோனியா இருந்துச்சுன்னா இப்போ மறுபடியும் சேம் ஸ்டார்டிங்ல இருந்தா அது மெமரி வைக்கணும் தவிர அதுல இருந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணாது. ஓகே. ஸோ இதுலயும் ஆக்டிவ்லி பாசிவ்லி. ஆக்டிவ்லினா நம்ம பாடியே நேச்சுரலா டி லிம்போசைட் வச்சு பி லிம்போசைட் வச்சு ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அழிச்சா அது ஆக்டிவ்லி அக்வயர்ட் இம்யூனிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில பேருக்கு அர்ஜென்ட்டா அப்போ ஆன்டிபாடி கொடுக்குறோம்னா நம்ம வந்து வெயிட் பண்ண மாட்டோம். அவங்க பாடியில ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகட்டும், டி லிம்போசைட் ஒர்க் பண்ணிட்டோம் அப்படியே வெயிட் பண்ண மாட்டோம். அதுக்குள்ளேயே அந்த பேஷண்ட் டெட் ஆயிடுவாங்க. அதனால என்ன பண்ணுவோம், நம்ம பாசிவா ஆர்டிபிஷியலா வந்து நம்மளுக்கு அவங்க பாடியில ஆன்டிபாடிஸ் டி லிம்போசைட் எல்லாம் கொடுப்போம். ஓகே. எதுக்குன்னா அப்போ அது அழியணும்னு. இது டெம்பரவரியா தான் இருக்கும். நம்ம பாடியே நேச்சுரலா வந்து ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அது பெர்மனண்டா இருக்கும். மெமரி செல் கூட இருக்கும். அக்வயர்ட் பாசிவ்லினா அதுக்கு மெமரி செல்லும் இருக்காது. ஜஸ்ட் அந்த டைம்ல மட்டும் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இருக்கும். ஓகே. இந்த மாதிரி டெட்டனஸ்க்கு இருக்கு. அப்புறமா வந்து ஸ்னேக் பைட்க்கு, இன்செக்ட் பைட்ஸ்க்கு அதுக்கெல்லாம் வந்து ஆர்டிபிஷியலா போடுவாங்க. இது நம்ம வெயிட் பண்ண மாட்டோம். அதுக்குள்ளேயே அந்த வெனம் அந்த இதெல்லாமே வந்து என்ன ஆயிடும், ஸ்ப்ரெட் ஆயிடும் த்ரூ அவுட் த பாடி. அதனால நம்ம வெயிட் பண்ண மாட்டோம். அவங்க டக்குன்னு வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவோம். ஓகே. அப்புறமா இன்ஜெக்ஷன்ஸ் சொல்றதுலயே வந்து வேக்சினேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் வந்திருக்கு. வேக்சினேஷன்ல வந்து என்ன பண்ணுவோம்னா ஏதாவது ஒரு கில் பண்ணி இல்லைன்னா வந்து வீக் பண்ணி ஒரு ஆன்டிஜெனை ஒருத்தவங்களுடைய பாடியில போடுவோம். எதுக்குன்னா அவங்க இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணி அதுக்கு அகெயின்ஸ்டா அது ஒர்க் பண்ணி மெமரி செல் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போதான் இஃப் இன் ஃபியூச்சர் அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்தா அவங்க அந்த பாடிக்கு அந்த இம்யூன் சிஸ்டம்க்கு தெரியும், ஓகே இந்த இன்ஃபெக்ஷன் ஆல்ரெடி பாடியில வந்திருக்கு, இப்ப நான் அழிக்கிற டைம் எனக்கு சொல்லி அழிச்சிரும் சீக்கிரமா. ஓகே. ஸோ டைப்ஸ் ஆஃப் வேக்சின் பாத்தீங்கன்னா வந்து கில்டு வேக்சின், லைவ் அட்டினியூவேட்டட் வேக்சின், அப்புறமா டாக்ஸாய்டு வேக்சின், 3 கைண்ட் ஆஃப் வேக்சின் செய்வாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பாக்டீரியா வைரஸ் ஏதாவது கில் பண்ணி அவங்க பாடியில போட்டாங்கன்னா அது கில்டு வேக்சின். அதுவே அது உயிரோட தான் இருக்கு ஆனா கொஞ்சம் வீக் பண்ணி போட்டாங்கன்னா அது லைவ் அட்டினியூவேட்டட் வேக்சின். இல்லைன்னா வந்து அது ஏதாவது அதோடைய கெமிக்கல் அதோடைய டாக்ஸின் இந்த டாக்ஸின் தான் இந்த டிசீஸ்க்கு உருவாக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுச்சுன்னா அந்த டாக்ஸின் மட்டும் போட்டாங்கன்னா ஆர்கானிசமே உள்ள போடாம அது வந்து டாக்ஸாய்டு வேக்சின். கில்டு வேக்சினுக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய புக்ல. டைஃபாய்டு, காலரா. இதுக்கு ரெண்டுமே என்ன பண்ணுவாங்கன்னா கில் பண்ணி டைஃபாய்டோட பாக்டீரியாவை கில் பண்ணி காலராவோட பாக்டீரியாவை கில் பண்ணி உள்ள போடுவாங்க. லைவ் அட்டினுவேட்டட் வேக்சின்ல பிசிஜி வேக்சின் அப்புறமா மியாசில்ஸ் இதுல என்ன பண்ணுவாங்கன்னா வீக் பண்ணி போடுவாங்க. டாக்ஸாய்டு வேக்சின்னா டிப்தீரியா, டெட்டனஸ் அந்த இன்ஃபெக்ஷன் கொடுக்குற அந்த கெமிக்கலை மட்டும் பாடிக்குள்ள போடுவாங்க. ஓகே. சோ எஸ் சார். ஸோ சக்சஸ்ஃபுல்லி நம்ம வந்து we have completed all the lesson, all the content and throughout the book நம்ம எல்லா லெசனும் படிச்சு முடிச்சாச்சு with all of their summaries. Okay. I think so this journey would be very very important for you and also for me. Okay. So we have came across a very big journey of learning all the lesson and understanding. Okay. So exam எழுதும் போது yes before the exam I will take a class like எப்படி எக்ஸாம் வந்து ஃபியர் இது பண்றது எல்லாமே. ஓகே. ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். ஸோ எக்ஸாம் ஈஸியா தான் இருக்கும் கண்டிப்பா. ஓகே. அண்ட் நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதுதான் எக்ஸாம்ல வரும். ஓகேங்களா. டோன்ட் பி ஸ்ட்ரெஸ்ட் அவுட் அபவுட் தட். ஓகே. எக்ஸாம் வில் பி ஈஸி. நீங்க என்ன படிச்சீங்களோ அதுதான் வரும். ஓகே. உங்களுடைய ஒரே ஒரு கோல் என்னதுன்னா
இந்த 2 months நான் நல்லா படிப்பேன், நான் ஒர்க் ஹார்ட் பண்ணுவேன். ஓகே. ஸோ நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கான ரிசல்ட் வந்து உங்க பேப்பர்ல கிடைக்கும். ஸோ எப்பயாவது நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி மார்க்ஸ் வந்துச்சுன்னா, அப்போ உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் வந்து இட் கேனாட் பி ரிலேட்டட் டு எனிதிங் இன் தி வேர்ல்ட். ஓகே. அந்த ஹாப்பினஸ் வந்து இந்த வேர்ல்ட்ல இருக்கிற எந்த திங்கும் கொடுக்காது. ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா. அதுவே நம்ம ஹார்ட் ஒர்க்கே பண்ணாம, நம்ம வந்து இல்ல பேப்பர் இப்படி இருந்துச்சு, பேப்பர் அப்படி இருந்துச்சு, பேப்பர பத்தி நம்ம இது பண்றது பதிலா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினைங்க. ஓகே. பேப்பர் ஈஸியா வருதோ, டஃப்பா வருதோ, மாடரேட்டா வருதோ டசன்ட் மேட்டர். உங்களுடைய ஹார்ட் ஒர்க் வந்து நீங்க டூ தி டாப் லெவல் வச்சுக்கணும். இது எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் இல்ல. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நெறைய பேர் இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் கூட எழுத போவீங்க நீங்க. ஓகே. அதுலயும் வந்து நீங்க இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா, ஹானஸ்ட்டா நான் சொல்றது இதுதான் உங்களுக்கு. இன்டர்நெட்ல நீங்க சர்ச் பண்ணுவீங்க. 2026 பேப்பர் எப்படி இருக்கும்? ஹார்டா இருக்குமா? ஈஸியா இருக்குமா? ஓகே. எதுக்குன்னா, நீங்க சர்ச் பண்ணும்போது கண்டிப்பா வந்து ஒரு 4 வீடியோ நல்லா வந்தா கூட, இது நெக்ஸ்ட் வீடியோஸ் என்ன ஆகும்னா, உங்கள டிமோட்டிவேட் பண்ற மாரி தான் வரும். ஓகே. என்னதுன்னா, நீங்க இப்போதுலருந்து ஸ்டார்ட் பண்ணா ஒண்ணுமே படிக்க முடியாது. நீங்க இவ்ளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. உங்களால வந்து ஒண்ணுமே வந்து மார்க்கே எடுக்க முடியாது. ரொம்ப பேப்பர் கஷ்டமா இருக்கும். ஓகே. இல்ல ரொம்ப உங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த வருஷம் பேப்பர் இப்படி இருந்துச்சு. அந்த வருஷம் அப்படி பேப்பர் இருந்துச்சு. அப்படின்னு சொல்லி கண்டிப்பா பயமுறுத்துவாங்க. அப்ப என்ன ஆகும்? உங்களுடைய மோட்டிவேஷன் எல்லாமே பிரேக் டவுன் ஆயிடும். ஓகே. மோஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில எழுந்த உடனே டைரக்ட்டா படிக்க போகாம என்ன பண்ணுவாங்க, இந்த மாரி மோட்டிவேஷன் வீடியோ பார்க்கலாம். இல்லன்னா வந்து ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆக தான் செய்யும். ஐ வில் நெவர் பிளேம் இட் ஸ்டூடண்ட்ஸ நான் பிளேம் பண்ண மாட்டேன். ஓகே. நம்மளுடைய அந்த சரவுண்டிங் அப்படி ஆயிடுச்சுன்னா, வி கேனாட் டூ எனிதிங். ஓகே. ஃபர்ஸ்ட் மொபைல் ஃபோன்ஸ் உடைய அவ்வளோ யூஸ் இல்ல. இப்ப மொபைல் ஃபோன்ஸ் அதிகமா யூஸ் ஆக ஆரம்பிக்குது. அதனால இந்த டிஸ்ட்ராக்ஷன், ஸ்ட்ரெஸ், டிப்ரஷன் எல்லாமே கிடைக்குது. ஓகே. சோ, அந்த வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பா ஐ வில் நெவர் சஜெஸ்ட் யூ தட். காலையில எழுந்த உடனே எந்த வீடியோஸும் பார்க்காதீங்க. படிக்கிற வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே. பேப்பர் இப்படி இருக்கும். பேப்பர் அப்படிலாம் நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க. பிகாஸ் இட் இஸ் நாட் இன் யுவர் ஹேண்ட்ஸ். பேப்பர் ஈஸியா வரும், டஃப்பா வரும், மாடரேட்டா வரும். அது உங்களோட கையில இருக்கா? இல்ல. நீங்க அந்த வீடியோ பார்த்தாலும், பார்க்கலனாலும் பேப்பர் எப்படி இருக்கோ, எப்படி கிரியேட் பண்ணிட்டாங்களோ ஆல்ரெடி எஜுகேஷனல் சிஸ்டம் அப்படிதான் வரப்போகுது. மாறாது அது எதுவுமே. ஓகே. சோ அதனால நீங்க உங்களுடைய பிரிப்பரேஷன் 0ல இருந்தாலும், இல்லன்னா வந்து ஆவரேஜ் லெவல்ல இருந்தாலும், அத டாப்ல கொண்டு போறது உங்க கையில தான் இருக்கு. ஓகேங்களா? சோ இப்பத்துலருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. படிங்க அவ்வளவுதான். ஜஸ்ட் படிங்க, ரிலாக்ஸா படிங்க, ரிவிஷன் பண்ணுங்க, டெஸ்ட் குடுங்க. அவ்வளவுதான் சிம்பிள். ரொம்ப நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம மைண்ட் எப்பவுமே வந்து சின்ன சின்ன விஷயத்த ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி தான் நம்ம யோசிப்போம். ஆனா அதுல ஒண்ணுமே இருக்காது. ஓகே. ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். எக்ஸாம்ல கூட வந்து சில கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த கொஸ்டின். நம்ம காம்ப்ளிகேட் பண்ணி அதுக்கு தப்பான ஆன்ஸர் எழுதிட்டு வருவோம். பயாலஜில அப்படி நடக்குமா இல்லையான்னு தெரியல. மேபி ரேரா நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் எல்லாம் அப்படிதான். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? காம்ப்ளிகேட்டடா யோசிச்சு, நம்ம அத வந்து சொதப்பிட்டு வந்துரும் அந்த கொஸ்டின. இட் ஹேப்பன்ஸ் ஃபார் எவ்ரிஒன். ஓகே. சோ சிம்பிளா யோசிங்க. டைரக்ட்டா யோசிங்க எப்பவுமே. அது யோசிக்காம, சிம்பிளா இதுக்கு என்ன வரும்? இதுக்கு என்ன ஃபார்முலா? இந்த ஃபார்முலாவ போட்டா என்ன வரும்? அப்படின்னு சொல்லி யோசிங்க. ஓகே. சோ ஆப்ஷன் சூஸ் பண்றதுலயும் இருக்கட்டும். மோஸ்ட்டா பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம எப்பயாவது ஒரு கொஸ்டின் படிச்சுட்டு நம்மளுக்கு 50% தான் அதுக்கு தெரியும். ஆன்ஸர் தெரியுமா? தெரியாதா? அந்த மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ஆப்ஷன டிக் பண்ணி எழுதிருவோம் ஆன்ஸர. அப்புறமா என்ன பண்ணுவோம் நம்ம, இல்ல நெனைக்கிறேன். செகண்ட் டைம் ரிவைஸ் பண்ணா, இல்ல நெனைக்கிறேன். இதுக்கு இந்த ஆன்ஸர்ல நெனைக்கிறேன். அத அடிச்சு இன்னொரு ஆப்ஷன் எழுதிட்டு வருவோம். ஆனா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, 99% வந்து நீங்க ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறீங்களோ, அதுதான் ஆன்ஸரா இருக்கும். ஓகே. சோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறீங்களோ, அத அப்படியே விட்டுருங்க. மாத்தவே மாத்தாதீங்க. சில கொஸ்டின் கண்டிப்பா உங்களுக்கு அந்த 16 கொஸ்டின்ல ஏதாவது ஒரு 2 கொஸ்டின் இந்த மாரி உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு. இட்ஸ் உங்களுடைய எல்லாருடைய பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கொஸ்டின் படிச்சு நம்மளுக்கு டவுட்டா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் எழுதிருவீங்க. என்ன பண்ணுவீங்க, இன்னொரு வாட்டி படிச்சு பார்க்கும்போது, இல்ல நெனைக்கிறேன், இதுல நெனைக்கிறேன் அடிச்சுட்டு இன்னொரு ஆப்ஷன் எழுதுவீங்க. ஓகே. அது பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே. ஹைலி சஜெஸ்டிங் எதுக்குன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறோம்னா, அதுதான் ஆன்ஸரா இருக்கும் எப்பவுமே எல்லாமே டைமும். நெறைய வாட்டி நம்ம ரிக்ரெட்டும் பண்ணியிருப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறீங்கன்னா, அந்த ஆப்ஷன் அதுதான் கரெக்ட்டா இருக்கும் மோஸ்ட்டா.
இது நம்ம பாடி யோசிச்சு ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிடுச்சு அதுதான் ஆன்சர்னு. செகண்ட் டைம் நம்ம மைண்டை வந்து குழப்பிட்டு இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு நம்ம அடிச்சு எழுதுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் என்ன எழுதுறீங்களோ அதுதான் ஆன்சரு. ஓகே, அது வந்து உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு திங். ஸோ சில கோல்டன் டிப்ஸ்லாம் வந்து நாளைக்கு உங்களுக்கு சொல்றேன்னா எப்படி எக்ஸாம் எழுதணும். ஹானஸ்டா என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா வந்து நான் சொல்றேன் எப்படின்னா எக்ஸாம் எப்படி எழுதணும், போர்டு எக்ஸாம்ஸ் எப்படி எழுதணும். ஓகே, நீங்க வந்து சின்ன பசங்க இல்லை, பிகாஸ் நீங்க 12th முடிச்சிட்டீங்க, 10th முடிச்சிட்டீங்க. ஸோ யூ ஹேவ் கம் அக்ராஸ் ஒன்ஸ் இன் யுவர் லைஃப் அபவுட் போர்டு எக்ஸாம். 10th பசங்களுக்கு இன்னும் பயமா இருக்கும், பட் நீங்க 12th ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஃபியர்லாம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஓகே, அப்போ கூட வந்து ப்ரிப்பரேஷன் ஒழுங்கா இல்ல, ஃபியர் கண்டிப்பா இருக்கும். ஸோ இஃப் தெர் இஸ் அ ஃபியர் தேர் வுட் பி ஆல்வேஸ் அ வே. ஓகே, ஸோ அதை பத்தி நான் கோல்டன் டிப்ஸ் டு ரைட் போர்டு எக்ஸாம் நாளைக்கு உங்களுக்கு வந்து சொல்றேன். ஓகே, அண்ட் ஆல்சோ ஐ வில் சே சம் குட் டிப்ஸ் டு ஸ்டடி அண்ட் ரிவைஸ் ஃபார் தி எக்ஸாம். ஓகே, ஸோ மேக் ஷூர் டு நோட் தட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்க சொன்ன மாதிரி அந்த 1 marks அந்த மிஸ்டேக் பண்ணவே பண்ணாதீங்க. ஹைலி சஜஸ்டிங் யூ வில் தேங்க் மீ லேட்டர் ஃபார் தட். ஸோ ஒரு கொஸ்டின் படிச்சுட்டு அது ஆன்சர் எழுதிருங்க. ஓகே, மறுபடியும் அந்த கொஸ்டின் படிச்சு ஆன்சரை மாத்தாதீங்க. ஓகேங்களா, கண்டிப்பா அந்த ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான் கரெக்டா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் வந்து நாளைக்கு உங்களுக்கு சொல்றேன். மேக் ஷூர் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் அபவுட் தட் அண்ட் அது உங்களுடைய லைஃப்ல நீங்க அதை எடுத்துக்கோங்க. அதுதான் எனக்கு விஷயம். ஸோ நான் 100 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றேன்னா அதுல 50 ஸ்டூடெண்ட்ஸ் அதை எடுத்துக்கிட்டா எனக்கு வந்து அது ரொம்ப வந்து ஒரு ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஓகேங்களா, ஸோ எஸ். ஸோ இன்னைக்கான கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாமா? Yes, ma'am. எஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். Thank you so much, ma'am.